குழுமத்துடைய 30வது கிளை இது. 5 ஆண்டுகளில் வந்து ஒரு அதிபராக ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக உருவாக்கி வச்சிருக்காரு உமர் முக்தார். அவருடைய முதல் கடை தொப்பிவாப்பா கடை, முதல் கடை நான் தான் தெரியும், ரெண்டாவது கடை, அவருடைய 2வது கடையை திறப்பு விழாவுக்கு போயிருந்தேன் நான். இப்போ 30வது கடைக்கு திறப்பு விழாவுக்கு வந்திருக்கேன். அவருடைய வளர்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் இன்னும் மென்மேலும் வளர இறைவனை பிரார்த்திக்கிறேன். சார், தமிழ் சினிமாவோட பருத்திவீரன் படம் எடுத்துருக்கீங்க. ஸோ அது கூட நிறைய படங்கள் அது தொடர்ந்து கிராமத்தாலும் நிறைய படங்கள் வந்துச்சு. மீண்டும் அது போல படம் எடுக்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா? பருத்திவீரன் 2 பாட்டு நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஆல்ரெடி சந்தனத்தேவன் ஒரு படம் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு படம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 50% ஷூட்டிங் முடிஞ்சது. அதோட பேலன்ஸ் இன்னும் முடிக்காமல் இருக்குது. கிராமங்கள் என்பது இந்தியாவுடைய முதுகெலும்பு. அது திரைத்துறையாக இருக்கட்டும், வாழ்வியலாக இருக்கட்டும். கிராமங்கள் தவிர்த்துட்டு நீங்கள் சினிமாவை பார்க்கவே முடியாது. அப்படிலாம் ஒன்றும் இல்லவே இல்லை. தொடர்ச்சியாக வரும். யாராவது ஒருத்தவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அசுரன் கிராமத்து படம் தான், கர்ணன் கிராமத்து படம் தான், இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். நான் மட்டுமே இல்லை, நிறைய பேர் எடுக்கிறாங்க. அது தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும். வேற என்ன சொல்லுங்கள், என்ன வேணும் சொல்லுங்கள். யாருக்கோ கொடுத்துருக்காங்க. சொல்லுங்கள் சும்மா. அந்த வழக்கு குறித்து எனக்கு எதுவுமே இல்லை. அந்த ஜாமீன் குறித்துனா அது நீதியரசர் கேட்டிருக்கிறாரு. முழுமையான முகாந்திரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி, அவ்வளோதான். அது வரைக்கும் தான் எனக்கும் தெரியும் அந்த வழக்கு குறித்து. வேறு எதுவும் தெரியாது. என்னை பற்றி வந்த செய்திகளை சொல்லுங்கள். எல்லோரும் அரசியலில் இருப்பாங்க. அண்ணன் சொல்வது போல் எல்லோருமே அரசியலில் இருக்கோம். நிச்சயமாக வருவோம். இப்போ இருக்கிற நெருக்கடிக்கு வந்தாலும் வரலாம். அதுதான் எனக்கு முன்னுணர்வு சொல்லுது. அவ்வளோதான். இல்லை, திராவிடம் என்ற சொல் வந்து அந்த சொல்லின் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டால் தான் திராவிடம் நமக்கு வேணுமா என்பது தெரியும். ஆரியத்திற்கு எதிரான சொல் தான் திராவிடம். அதனால் அது நம்மளோட ரத்தத்திலே நமக்கு இருக்குது. நம்ம மண் சார்ந்து நம்மளுடைய ரத்தத்தில் இருக்குது. அதனால் எல்லோருமே திராவிடர்கள் தான், திராவிட சிந்தனையோடு உள்ளவர்கள் தான். யார் இங்கே வந்து பாசிசத்துக்கு எதிரான அரசியல் யாரெல்லாம் செய்கிறார்களோ அது திராவிட அரசியல் தான். இதுக்கு பெயர் மாற்றமாக தமிழ் தேசியம் சொல்லலாம், வேறு ஏதாவது சொல்லலாமே தவிர பாசிசத்துக்கும் ஆரியத்துக்கும் எதிராக செய்யக்கூடிய அரசியல் திராவிட அரசியல் தான். அது அந்த திராவிடம்ன்ற பேர் உள்ள கட்சி செஞ்சால் தான் இல்லை, அது இல்லாத கட்சிகளுக்கும் அதுதான் அடையாளம் நான் நினைக்கிறேன். சார், இப்போ தமிழ்நாட்டில் தொடர்ந்து நிறைய கழிப்பறி, கொலை, சட்டம் ஒழுங்கு மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் வந்து சரியாக இருக்காது. ஒரு வெள்ளையான வேஷ்டியில் வந்து முழுமையாக வெள்ளைன்னு இருக்கிற வெண்மையாக இருக்கிறதுல ஒரு 4-5 கரை இருந்தால் டக்குன்னு நம்ம கண்ணுக்கு தெரியும் இல்லையா? அதுபோல் தான் சட்டம் ஒழுங்கு எல்லா காலகட்டத்திலையுமே சரி செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது. மற்ற மாநிலங்களோட ஒப்பிடுகையில் இங்கே கொஞ்சம் சரியாக தான் இருக்குது. எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யணும்னு நினைக்கும் போது சட்டம் ஒழுங்கு தானே எடுத்து காட்ட முடியும். அவங்க வேறு எதை சொல்ல முடியும்? மக்கள் தொடர்ச்சியாக போன சட்டமன்ற தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு 10 தேர்தலில் வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை கொடுத்தாங்க, நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 கொடுத்துட்டாங்கும்போது எதிர்க்கட்சிகளுக்கு சொல்லுவதற்கு வேறு என்ன இருக்குது? மக்கள் அந்த கட்சியை நம்புகிறாங்க. தொடர்ச்சியாக இதே கட்சியை தான் நம்புவாங்கன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு மாற்றி கூட வாக்களிக்கலாம். ஏற்கனவே வாக்களித்தவங்க தான் அந்த மக்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சொல்லுவதற்கு ஏதாவது ஒன்று வேணுங்கும்போது ஏதாவது ஒரு மரணம், சட்டம் ஒழுங்கு, கொலை, வழிப்பறி இதெல்லாம் பேசித்தான் ஆகணும். அது ஒரு அரசியல். அது அவ்வளோதான். நடிகர் விஜய் அரசியல் வருகிறாரு, அவருக்கு ஆதரவு நம்ம வாழ்த்து சொல்லிட்டோம். அவர் என்னை கூப்பிட்டாருன்னா போகிறேன். நான் அப்போ தான் சொன்னேன். நான் அந்த மாதிரியான அழைப்புகள்லாம் இல்லை. அழைச்சா போகும், கண்டிப்பாக போகும். இதுதான் ஒன்றிய அரசோட உண்மையான முகம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பெரிய அரசியல் அது குறித்து பேசுவதற்கு, அதாவது ஒன்றிய அரசு நிராகரித்தது என்பதை விட இந்த நிராகரிப்புக்கும் ஆதரவு கொடுக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் நினைக்கும்போது நம்ம கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் 2 பேருக்குமே அரசு ஒன்று தான். அப்போ எல்லா மாநிலங்களையும் சமமாக பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அவ்வளோதான் நம்ம
நன்றிண்ணே. சார் ஆனால் ஒரு கடைசி ஒரு அமைச்சர் உதயநிதிக்கு வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் போஸ்ட் தரதா பேச்சு அனுப்பியிருக்காங்க. உங்களுடைய கருத்து? வாழ்த்துக்கள். நன்றிண்ணே. நண்பரோட சீமான் இணைந்து செயல்படுவார், நடிகர் விஜயோட இணைந்து செயல்படுவார். அவங்க 2 பேருமே இணைஞ்சு செயல்பட போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, ரொம்ப சந்தோஷம் தானே. அப்போ நீங்களா கண்டிப்பாக இருப்போம். நன்றி.